ஒரு மனுஷன் எங்கே போனாலும் கூட்டம் வருது, என்ன பண்ணாலும் கூட்டம் வருது. இவனோட ஓட்டு சதவீதத்தை எப்படி பிரிக்கிறது? அதுக்காக சில வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நேற்றுக்கு திருப்பூர் டு கோயம்புத்தூர் வரைக்கும் என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஹாய் நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். தூத்துக்குடியில் நம்ம தளபதி விஜய் அவர்கள் பிரச்சாரத்துக்கு போகும்போது எந்த ஊர்லேயும் இல்லாத அளவுக்கு இங்கே தான்ப்பா அதிகமாக கூட்டம் வந்திருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி பேசப்பட்டுச்சு. ஆனால் தூத்துக்குடி மக்களோட அன்பையே தூக்கி சாப்பிட்ட என் நெஞ்சில் குடியிருக்கும் கொங்கு மண்டல தங்கங்களே, நம்மளோட தளபதி பாணியில் இப்படி தாங்க சொல்லணும் அதை. ஏன்னா கோயம்புத்தூர்லேருந்து திருப்பூர் வரைக்கும் அவ்வளவு கூட்டங்க. ரோட்டில் எங்கேயாவது மக்கள் இருப்பாங்கன்னு பார்த்தா ரோடு முழுக்கவே மக்கள் தான் இருந்தாங்க. உண்மையாகவே சொல்லணும்னா கோயம்புத்தூர்லேருந்து திருப்பூர் வரைக்கும் மக்களோட அன்பு மழையில் நனைஞ்சிக்கிட்டு வந்தார்னு தாங்க சொல்லணும். எம்ஜிஆர் காலத்தில் அவருக்கு பின்னாடி மக்கள் கூட்டம் அலையலையாக வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நம்ம கண்ணால் பார்த்ததில்லை. ஆனால் நம்ம தளபதி விஷயத்தில் அதை நம்மளால் கண்ணால் பார்க்க முடியுதுங்க. டிவிக்கோட அந்த விசில் பாட்டில் ஒரு லிரிக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது நம்மளோட தளபதி விஜய் மீட்டிங்கில் அது ஒவ்வொரு தடவையும் நடக்குதுங்க. நம்மளோட தளபதி விஜய் அவர்கள் 234 தொகுதியிலையும் இந்த பிரச்சாரம் அப்படிங்கிறது பண்ண முடியாத ஒரு நிலைமை தான் இருக்குது. அதனால நம்ம டிவிகே தொண்டர்கள் புது புது வித்தையெல்லாம் கையாண்டுருக்கிறாங்க. ஒரு வேட்பாளர் பார்த்தீங்கன்னா விஜய் மாதிரி உருவம் இருக்கிற ஒரு நபரை வச்சு வாக்கு சேகரிப்பு அப்படிங்கிறது பண்ணிக்கிட்டு வர்றாரு. இன்னொருத்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு, தளபதியோட உருவம் பக்கத்தில் நிற்கிற மாதிரி வச்சு இந்த வாக்கு சேகரிப்பு அப்படிங்கிறது நடத்திக்கிட்டு வர்றாரு. கும்பகோணத்தில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே தூக்கி சாப்பிட்ற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருக்கிறாங்க. அதாவது இந்த ஹோலோகிராம் முறையை பயன்படுத்தி விஜயை பக்கத்தில் நிற்க வச்சு பேசுகிற மாதிரி ஒரு வீடியோவை கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. ஹோலோகிராம் முறைங்கிறது வேற ஒன்றும் இல்லைங்க. ஏதாவது இந்த வெளிச்சம் இருக்கு இல்லையா, இதை பயன்படுத்தி ஒரு நபரையோ இல்லது ஒரு பொருளையோ திருடி தொழில்நுட்பத்தில் காட்டக்கூடிய ஒரு முறை தாங்க. இதை நீங்கள் ஜீன்ஸ் படத்திலேயே பார்த்துருக்க முடியும். அப்படியான ஒரு டெக்னிக்கை பயன்படுத்தி தாங்க இங்கே வாக்கு சேகரிப்பு அப்படிங்கிறது கும்பகோணத்தில் பண்ணியிருக்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்த நம்ம ஆளுங்கள்லாம் சும்மா இருப்பாங்களா? சில பல வேலைகள்லாம் பார்த்துருக்குறாங்க. அது என்னென்னு பார்த்துடலாமா? பொள்ளாச்சியில் பார்த்தீங்கன்னா நமக்கு பிடிக்காத ஒரு கட்சி ஓட்டு சேகரிப்பு நடத்த போயிருக்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களோட வீட்டில் அந்த ஸ்டிக்கரை ஒட்ட ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. வீட்டு ஓனர் எங்கள் வீட்டில் இந்த ஸ்டிக்கரை ஒட்டாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அதையே மீறி ஸ்டிக்கர் ஒட்டினது இல்லாமல் அவங்கள கேவலமாக பேசி அசிங்கப்படுத்தியிருக்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டிஏவிகே அப்படின்னு ஒரு கட்சி இருக்குது. இது என்ன கட்சி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்களோட பேரை சுருக்கி டிவிகே அப்படிங்கிற மாதிரி வாக்கு சேகரிப்பு அப்படிங்கிறது நடத்தியிருக்கிறாங்க. டிவிகேவுக்கு எதிராக கேமரா சின்னம் வச்சிருக்கிறவங்களுக்கு தேர்தல் ஆணையம் டிஏவிகே அப்படின்னு தாங்க கொடுத்துருந்தாங்க. ஆனால் அவங்க டிவிகேன்னு இந்த தேர்தல் பிரச்சாரத்தை தப்பான முறையில் பயன்படுத்தி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது சம்மந்தமாக கேஸானது போயிட்டு இருக்கு. ஆனாலும் இது மக்கள் மத்தியில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும் இல்லையா? காரைக்குடியில் பார்த்தீங்கன்னா இதை விட மோசமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதாவது இந்த வயசானவங்க சிரமப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தேர்தல் ஆணையம் அவங்க வீட்டுக்கே போய் அவங்களோட ஓட்டை பதிவு பண்ணிட்டு வருவாங்க. இந்த மாதிரியான விஷயத்தில் தாங்க ஒரு அசம்பாவிதம் அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஒரு வயதானவங்கள்ட்ட ஓட்டை வாங்கும்போது அவங்க டிவிகே சின்னத்துக்கு தான் நான் ஓட்டு போட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் வேற ஒரு கட்சிக்கு அந்த ஓட்டை வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க. ஒரு தனிநபரோட ஓட்டை இப்படி மாற்றி போடுறது தப்பு இல்லையா? இதுக்கு தேர்தல் ஆணையம் என்ன பதில் சொல்ல போகிறாங்க அப்படின்னு தாங்க தெரியல. வயசானவங்களோட ஓட்டு அப்படிங்கிறது அவங்களோட விருப்பம் இல்லாமலே வேற்று கட்சிக்கு போடுறப்படுறதை கண்டிப்பாக தேர்தல் ஆணையம் தடுக்கணும். இது அங்கே மட்டும் இல்லைங்க, பல இடங்களில் நடக்குது. எது எப்படியோங்க இந்த 2026 எலெக்ஷன் அப்படிங்கிறது ஒரு பெரிய மாற்றத்துக்கான எலெக்ஷன் அப்படிங்கிறத நம்ம தளபதி கண்டிப்பாக கொண்டு வந்திருக்கிறாரு அப்படின்னே சொல்லலாம். தமிழ்நாடு வளர்ச்சி பாதையில் போகணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட ஓட்டை சிந்தாமல் செதறாமல் விசில் சின்னத்துக்கு போட்டுட்டு வாங்க.